பண்டைய நவீன மாநகரங்கள் உருவாவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வளம் கொழிக்கும் நிலங்களையும் பரபரப்பான துறைமுகங்களையும் வலிமை மிக்க தமிழ் மூவேந்தர்கள் ஆட்சி செய்தனர். அந்த நிலப்பரப்பில் ஒரு மாபெரும் பெண்ணரசி வாழ்ந்து வந்தாள். அவளது சீற்றம் ஒரு நாள் ஒரு பெரும் மாநகரையே எரித்து சாம்பலாக்கும். அவள் பெயர் கண்ணகி. கண்ணகி நேர்மைக்கும் செல்வச் செழிப்புக்கும் புகழ்பெற்ற ஒரு மாசாத்வான் வணிக குடும்பத்தில் பிறந்த திருமகள். அவள் புகார் எனும் புகழ்பெற்ற துறைமுக நகரத்தைச் சேர்ந்த மற்றொரு பெருவணிகர் குலத்தோன்றலான கோவலனை மணமுடித்தாள். கோவலன் இளமை துடிப்பும் அளப்பரிய செல்வமும் குலப்பெருமையும் மிக்கவனாக திகழ்ந்தான். கண்ணகிக்கும் கோவலனுக்கும் இடையில் நடந்த அந்த திருமணம் இரு பெரும் வணிக குலங்களை ஒன்றிணைத்த மங்கள நிகழ்வாக அமைந்தது. தொடக்கத்தில் அவர்களின் இல்லற வாழ்க்கை அமைதியும் பேரின்பமும் நிறைந்ததாக திளைத்தது. கண்ணகி கோவலன் மீது மாறாத அன்பு கொண்டிருந்தாள். அவனை தன் உயிரென முழுமையாக நம்பினாள். ஆனால் அவர்களின் வாழ்வு பயணம் விரைவில் ஒரு துயரமான திசை மாற்றத்தை சந்தித்தது. அதே நகரத்தில் மாதவி எனும் பேரழகும் கலைத்திறனும் மிக்க ஆடல் அரசி வாழ்ந்து வந்தாள். மாதவி தனது எழிலாலும் கூர்மையான அறிவாலும் கலை புலமையாலும் நாடு முழுவதும் புகழப்பட்டாள். அவள் மன்னர்களையும் குறுநில மன்னர்களை மகிழ்விக்கும் ஆடல் மகளிர் எனும் உயர்குடி சமூகத்தைச் சேர்ந்தவள். மன்னன் நடத்திய ஒரு பெரும் இந்திர விழாவின் போதுதான் கோவலன் முதலில் மாதவியை கண்டான். யாழிசை முழங்க, வீதிகள் ஒளி வெள்ளத்தில் மிதக்க, மக்கள் அந்த பெருவிழாவை கொண்டாட குழுமியிருந்தனர். மாதவி அந்த அரச சபையில் தேவலோக நங்கை போல் நளினத்துடன் ஆடல் புரிந்தாள். கோவலன் அவளது கலை நயத்திலும் காந்த பார்வையிலும் தன் வசமிழந்தான். மெல்ல மெல்ல கோவலன் தன் இல்லத்தரசி கண்ணகியை மறந்தான். மாதவியுடன் காலத்தை கழிக்கத் தொடங்கினான். அவர்களின் உறவு ஆழமானதால் கோவலன் இறுதியில் கண்ணகியை பிரிந்து அந்த ஆடல் நங்கையுடன் வாழச் சென்றான். கண்ணகி தன் கணவன் மீண்டும் வருவான் என்ற நம்பிக்கையுடன் அந்த பாழ் இல்லத்தில் தனிமையில் காத்திருந்தாள். திங்கள் பல கடந்தன. கோவலன் மாதவியுடன் போக பொருட்களில் திளைத்து இன்பமாக வாழ்ந்தான். அவளை மகிழ்விக்கவும் தன் ஆடம்பர வாழ்க்கையை தொடரவும் அவன் தன் குலச் செல்வத்தை தாராளமாக வாரி இறைத்தான். காலச்சக்கரம் சுழல அவன் தன் முன்னோர்களிடமிருந்து பெற்ற பெரும் செல்வம் சிறிது சிறிதாக கரைந்து போனது. இறுதியில் கோவலன் தன்னிடமிருந்த கடைசி பொற்காசையும் இழந்தான். செல்வம் வற்றிய நிலையில் கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையே சிறு பூசல்களும் மனக்கசப்புகளும் தோன்றின. அவர்களின் தீராத காதலும் மோகமும் மெல்ல மெல்ல கசப்பாகவும் ஒருவித அந்நியத்தன்மையாகவும் மாறியது. இறுதியாக கோவலன்தான் இழைத்த பெரும் பிழையை உணர்ந்து தெளிந்தான். வெட்கமும் மனவேதனையும் கொண்ட அவன் மீண்டும் தன் கற்பரசி கண்ணகியிடமே செல்லத் துணிந்தான். அவன்தான் ஒருமுறை கைவிட்ட அந்த பழைய இல்லத்தை தேடி நடந்து சென்றான். கண்ணகி அவனை சற்றும் சினமோ வெறுப்போ இன்றி இன்முகத்துடன் வரவேற்றாள். தன்னை துரோகத்தால் வாட்டிய கணவனிடம் அவள் எல்லையற்ற கருணையையும் பொறுமையையும் காட்டினாள். கோவலன் தன் தவறுகளை எண்ணி கண்ணீர் மல்கி மன்னிப்பு வேண்டினான். கண்ணகி அவனை மனமுவந்து மன்னித்தாள். மீண்டும் அவர்கள் வாழ்வை இணைந்து தொடங்கச் சம்மதித்தாள். ஆனால் அந்த தம்பதியினரின் முன் வறுமை எனும் பெரும் சவால் நின்றது. இரு வணிக குடும்பங்களும் தந்த அத்தனை செல்வங்களையும் கோவலன் இழந்திருந்தான். அவர்களால் இனி தங்கள் சொந்த ஊரில் தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழல் உருவானது. ஒன்றாக இணைந்து அவர்கள் மீண்டும் ஒரு புதிய வாழ்வை தேடி மதுரையை நோக்கி பயணம் செய்ய முடிவெடுத்தனர். மதுரை பாண்டிய நாட்டின் தலைநகரமாகவும் செங்கோல் வழுவாத ஒரு மன்னரால் ஆளப்படும் இடமாகவும் இருந்தது. அமைச்சர்கள், மறவர்கள் மற்றும் நடுநிலை தவறாத நீதிமன்றங்களின் துணையுடன் மன்னர் அறநெறிப்படி ஆட்சி புரிந்தார். கண்ணகியும் கோவலனும் நேர்மையான வணிகத்தின் மூலம் தங்கள் வாழ்வை மீட்டெடுக்க மதுரைக்குள் அமைதியாக நுழைந்தனர். கண்ணகியிடம் இன்னும் அவளது புகுந்த வீட்டிலிருந்து எஞ்சிய ஒரு விலையுயர்ந்த அணிகலன் இருந்தது. அது அவளது மணநாளில் அணிவிக்கப்பட்ட மாணிக்க பரல்கள் கொண்ட ஒரு ஜோடி பொற்சிலம்புகள். அந்த சிலம்புகள் அரிய கற்கள் பதிக்கப்பட்டு சிறந்த கைவினைஞர்களால் நுணுக்கமாகச் செய்யப்பட்டவை.
கண்ணகி அந்த சிலம்பில் ஒன்றை கோவலனிடம் கொடுத்து அதை சந்தையில் விற்று வருமாறு கூறினாள். அந்த பொருளை முதலீடாக கொண்டு அவர்கள் ஒரு சுபிட்சமான வாழ்வை தொடங்க எண்ணினர். கோவலன் வாங்குபவரை தேடி மதுரையின் கடைத்தெருக்களில் அலைந்து திரிந்தான். துரதிர்ஷ்டவசமாக ஊழ்வினை அவனுக்கு எதிராக ஏற்கனவே தன் காய்களை நகர்த்தியிருந்தது. அதே வேளையில் பாண்டிய நாட்டு அரசியும் ஏறக்குறைய அதே போன்ற தோற்றம் கொண்ட சிலம்புகளை அணிந்திருந்தாள். அரசியின் அந்த பொற்சிலம்புகளில் ஒன்று சமீபத்தில் அரண்மனையிலிருந்து களவு போயிருந்தது. அந்த திருட்டை செய்தது யார் என்பதை அரச பொற்கொல்லன் ரகசியமாக அறிந்திருந்தான். இருப்பினும் அந்த பொற்கொல்லன் தன் தண்டனைக்கு அஞ்சி அந்த பழியை வேறொருவர் மேல் சுமத்த திட்டமிட்டான். கண்ணகியின் சிலம்பை கோவலன் கையில் ஏந்தி இருப்பதை பார்த்தபோது அவனுக்கு ஒரு வஞ்சகமான வாய்ப்பு கிட்டியது. பொற்கொல்லன் உடனடியாக அரச காவலர்களிடம் சென்று கோவலனை பற்றி கோல் மூட்டினான். அரசியின் சிலம்பை திருடிய கள்வன் கோவலன்தான் என்று அவன் பொய் கூறினான். காவலர்கள் கோவலனை சூழ்ந்து பிடித்து அவனை மன்னர் முன் இழுத்துச் சென்றனர். மன்னர் அந்த பொற்கொல்லனின் வஞ்சகமான வார்த்தைகளை சற்றும் ஆராயாமல் நம்பினார். கோவலனிடம் முறைப்படி விசாரணை நடத்தாமல் மன்னர் அவனுக்கு உடனடியாக மரண தண்டனை விதித்தார். சில கணங்களிலேயே கோவலன் அந்த அரச கட்டளையால் அநியாயமாக கொல்லப்பட்டான். தன் கணவன் கொல்லப்பட்ட செய்தி பேரிடியாக வந்து கண்ணகியை தாக்கியது. அவள் தன் கையில் எஞ்சியிருந்த மற்றொரு சிலம்பை ஏந்தியபடி சீரும் வேங்கையாக அரசவைக்கு விரைந்தாள். பாண்டிய மன்னனின் முன் நிமிர்ந்து நின்று தன் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டாள். கண்ணகி அந்த பேராற்றலுடன் பேசியதைக் கண்டு அந்த அவையே சிலையாக உறைந்து நின்றது. கோவலன் கள்வன் அல்ல என்பதை அவள் மெய்ப்பித்தாள். அதற்கான சான்றாக தன் சிலம்பை காட்டினாள். மன்னர் மற்றும் அமைச்சர்களின் கண்களுக்கு முன்பே கண்ணகி அந்த பொற்சிலம்பை ஓங்கி உடைத்தாள். மினுக்கும் சிவந்த மாணிக்க கற்கள் அந்த அரண்மனை தரையெங்கும் சிதறி ஓடின. தன்னுடைய சிலம்பில் மாணிக்கப் பரல்கள் இருப்பதாகவும் அரசியின் சிலம்பில் முத்துக்கள் இருப்பதாகவும் அவள் கர்ஜித்தாள். கண்ணகியின் கூற்றை தவறென நிரூபிக்க எண்ணிய மன்னர் கோவலனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிலம்பை உடைக்குமாறு காவலர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அந்த சிலம்பு உடைந்த போது அதிலிருந்து வெளிப்பட்ட சிவப்பு மாணிக்கப் பரல்களைக் கண்டு மன்னர் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நடந்தது ஒரு பெரும் அநீதி என்பதை அந்த அரசவை திடுக்கிட்டு உணர்ந்தது. ஒரு நிரபராதியின் உயிரை பறித்த அந்த பெரும் பிழையை மன்னர் புரிந்து கொண்டார். குற்ற உணர்வும் அறம் தவறிய வேதனையும் தாங்காமல் மன்னர் யானோ அரசன் யானே கள்வன் என்று கூறி மயங்கி வீழ்ந்தார். ஆனால் கண்ணகியின் சீற்றம் அணைக்க முடியாத பெருநெருப்பாக ஏற்கனவே மாறியிருந்தது. அவள் மதுரையின் வீதிகளில் அவிழ்ந்த கூந்தலுடன் நடந்து சென்று தெய்வீக நீதியை துணைக்கு அழைத்தாள். அவளது ஆறாத துயரம் தன் கணவனை கொன்ற அந்த நகரத்திற்கு ஒரு பெருஞ்சாபமாக மாறியது. மதுரை மாநகரம் முழுவதும் திடீரென தீப்பிழம்புகள் பரவியதாக காவியம் சொல்கிறது. கண்ணகியின் அந்த சாபத்தின் வீரியத்தால் மாளிகைகளும் சந்தைகளும் வீதிகளும் எரிந்து சாம்பலாயின. அந்த பெரும் மாநகரம் இழைக்கப்பட்ட அநீதியின் பாரம் தாங்காமல் நடுங்கியது. ஒரு எளிய இல்லத்தரசியாக வந்த கண்ணகி அநீதியை எரிக்கும் வீரத்தின் அடையாளமாக நிலை பெற்றாள். அவளது இந்த காவிய கதை அதிகாரம் கொண்டவர்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கையாக இன்றும் தமிழ் இலக்கியத்தில் வாழ்கிறது. நீதி என்பது எப்போதும் விழிப்புடனும் பொறுமையுடனும் பாரபட்சமின்றியும் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த வரலாறு ஆட்சியாளர்களுக்கு இன்றும் நினைவூட்டுகிறது.